இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பழைய வீடியோவோட கண்டினியூட்டி தான். ஸோ பழைய வீடியோ இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருங்க, மறக்காமல் போய் பார்த்துருங்க. அப்போ தான் இன்னும் வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபுல்லாக புரியும். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படிலாம் வந்து அந்த இன்குபேட்டர் வந்து வேலை செய்யுதுன்றது. இப்போ வந்து அந்த இன்குபேட்டர் வந்து எப்படி வீட்டிலே செய்யலாம், நம்மளே செய்யலாம், அதுக்குண்டான தேவையான பொருட்கள்லாம் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசி ஃபேன். இதுதான் வந்து டிசி ஃபேனு, 12 வோல்ட் டிசி ஃபேனுன்னு வாங்க. சிபியூலாம் இருக்கும். இந்த மாதிரி ஃபேன் வந்து 2 ஃபேன் வாங்கிக்கோங்க. அப்புறம் மிகவும் முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா டெம்பரேச்சர் சென்சார். உங்களுக்கு இந்த சென்சார் மூலியமாக தான் வந்து இத்தனை டிகிரி செல்சியஸ் வந்தோடனே ஆனால் லைட் வந்து ஆஃப் ஆகுறதும் ஆன் ஆகுறதும் வந்து இது மூலியமாக தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். டெம்பரேச்சர் சென்சார் இது வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. 200 rupees வரும் இதோட ரேட்டு. இதில் தான் வந்து சென்சார். இந்த சென்சார் தான் நம்ம வந்து முட்டைக்கு பக்கத்தில் வந்து வச்சுருக்கணும். ஏன்னா வந்து முட்டைக்கு பக்கத்தில் வச்சுருக்க டிகிரி தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக. 37.5 டிகிரி செல்சியஸ். அப்புறம் பல்ப் ஹோல்டர். இதுதான் வந்து பல்ப் ஹோல்டரு. எத்தனை பல்ப் வேணுமோ அத்தனை பல்புக்கு ஏற்ற மாதிரி ஹோல்டர் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து பல்போட வாட்ஸ் வந்து உங்களோட சரௌண்டிங்கில் இருக்க டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வாட்ஸ் வாங்கிக்கோங்க. 30 வாட்ஸோ இல்லை 60 வாட்ஸோ இல்லை 100 வாட்ஸோ வாங்கிக்கோங்க. தேவையில்லாமல் வந்து நீங்கள் அதிகமான வாட்ஸ் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப வந்து ஹீட் ஆனாலும் அது ரொம்ப பிரச்சனை தான். அப்புறம் கனெக்டிங் ஒயர்ஸ். பல்ப் ஹோல்டர்லேருந்து ஏசி சப்ளைக்கு வந்து போகிறதுக்கு வந்து கனெக்டிங் ஒயர்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 12 வோல்ட் அடாப்டர். நம்ம ஏன் 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, டிசி ஃபேனும் வந்து 12 வோல்ட் தான். அப்புறம் நம்ம சென்சார் பார்த்தீங்கன்னா சென்சார் மாடல், அந்த சென்சார் மாடல் வந்து 12 வோல்ட் தான் வந்து ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். இந்த 12 வோல்ட்டில் வந்து 2 amps வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பக்கா எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். தேவையில்லாமல் அடாப்டர் வந்து ஹீட் ஆகாது, ஆட்டோ கட் ஆஃப் ஆகாது. நிறைய பேர் எல்லாமே வாங்கிடுவீங்க, வீட்டில் பண்ணலான்னு ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து செட்டிங் வந்து எப்படி வைக்கணுன்றது தெரியாது. இந்த டெம்பரேச்சர் சென்சாரில் வந்து செட்டிங் வந்து எப்படி வைக்கணுன்றது தெரியாது. இப்போ நான் வந்து எப்படி செட்டிங் இதில் வந்து வைக்கணுன்றது சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை இன்குபேட்டர் செய்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை இன்குபேட்டரே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் வந்து நான் வந்து கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கீழே வந்து நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி எப்போ வேணாலும் டவுட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்குபேட்டரை பற்றினாலும் சரி, இல்லை கோழி வளர்க்குறத பற்றினாலும் சரி. ஃபஸ்ட்டு தர்மாக்கோல் பாக்ஸை சுற்றி வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுங்க. எதுக்கு இந்த ஹோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் வந்து எக்ஸ் வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். வெளியே இருந்து ஆக்சிஜன் கிடைச்சா தான் வந்து எக்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகும். சரி, நம்ம இப்போ என்ன டெம்பரேச்சர் சென்சாரில் வந்து எப்படி வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணலான்னு பார்க்க முடியும். இதுதான் வந்து டெம்பரேச்சர் சென்சார். டெம்பரேச்சர் சென்சாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பட்டன் இருக்கா. அப்புறம் இந்த கிரவுண்ட் ஒயர்லேயும் இந்த +12 வோல்ட்லேயும் வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். நம்ம 12 வோல்ட் அடாப்டர் இருந்ததில்ல, அதை வந்து இங்கே கொடுத்து வச்சுருக்கோம். பார்த்துங்க, 12 வோல்ட் அடாப்டரில் வந்தது வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ கொடுத்துட்டு பவர் சப்ளை போடுறேன். இதில் வந்து 3 பட்டன் இருக்கா. இந்த 3 பட்டனில் வந்து செட் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோடனே P0ன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ப்ளஸ் பட்டன் அமுக்கிங்கன்னா P1, P2, P3, P4, P5, P6. P0லேருந்து P6 வரைக்கும் இதில் செட்டிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து P0 பார்ப்போம். P0ல் பார்த்தீங்கன்னா வந்து H இருக்குது. அப்புறம் ப்ளஸ் அமுக்குன்னா C மாறிடும். நமக்கு வந்து C வந்து தேவையில்லை. H வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு செட்டு கொடுத்துருங்க. நீங்கள் வந்து தேவையில்லாமல் எல்லா செட்டிங்ஸும் வந்து மாற்ற வேணாம். ஒரு 2 செட்டிங்ஸ் மாற்றினாவே போதும், உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து P1 செட்டிங்ஸு. இந்த P1ல் தான் வந்து நமக்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸுக்கு அப்புறம் வந்து ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணுன்றது கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து மினிமமாகவே கொடுத்துப்போம். 0.1 சேஞ்சஸ் ஏற்பட்ட வந்து ஆன் ஆகணும்னு வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு P1 கொடுத்தாச்சு. P2, P3 தேவையில்லை. P4 0.1 கொடுத்துங்க. 0.1. நெக்ஸ்ட்டு P5 வந்து டைம் டிலே. இந்த டிலேக்கு அப்புறம் வந்து ஆன் ஆகணும், டிலேக்கு அப்புறம் ஆஃப் ஆகணும்னு செட் பண்ணுறது வந்து இன்னும் P5ல் தான். ஸோ நமக்கு வந்து என்ன டிலேவும் வேணாம், அதனால் வந்து 0 கொடுத்துருங்க.
P5 வந்து 0 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லா செட்டிங்ஸும் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இது 3 செட்டிங் மட்டும் பண்ணால் போதும், நமக்கு அக்யூரேட்டாக வந்துடும். செட்டிங் முடிச்சுட்டு அப்படியே விட்டுருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இப்போ நம்ம டெம்பரேச்சர் வந்து செட் பண்ண போகிறோம். செட் ஒன் டைம் செட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு செட்டிங் டெம்பரேச்சர் காட்டும். இதில் வந்து 36.4 இருக்குது, நமக்கு வந்து 37.5 ஓகே. செட்டு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வருதா இல்லையான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 33.5 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ நான் லைட் வச்சு ஆன் பண்ணுறேன், அடிக்கிறேன். 35 வந்துருச்சு. உங்களுக்கு லைட் ஆஃப் ஆனது வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து ஒரு லைட் இருக்கும், அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து 37.5க்கு கீழே வந்தால் வந்து இந்த லைட் வந்து ஆன் ஆகும். அப்போ வந்து ரிலே வந்து ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். $37.5க்கு கீழே போன உடனே ரிலே ஆன் ஆகும். பார்த்தீங்களா, 37.3 போனோடனே ரிலே ஆன் ஆகிடுச்சு. தெரியுதா, லைட் எரியுது. இப்போ வந்து லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கு. 37.1 இருக்குது. இப்போ நான் லைட் அடிக்கிறேன், ஆஃப் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் செட்டிங். மொத்த செட்டிங்கே வந்து இவ்வளோ தான். நீங்கள் தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க.